தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். RSS நிகழ்ச்சி நடத்தியதற்காக கடலூர் சரஸ்வதி வித்யாலயா பள்ளிக்கு விளக்கம் கேட்டு தமிழ்நாடு அரசு நோட்டீஸ் பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், முழுமையான விவரங்கள். கடலூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் சரஸ்வதி வித்யாலயா நர்சரி மற்றும் தொடக்க பள்ளியில் அந்த விளையாட்டு மைதானத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 6 நாட்கள் RSS அமைப்பின் சார்பில் ஒரு முகாம் நடத்தப்பட்டது. இந்த முகாமில் யோகா, சூரிய நமஸ்காரம், மன வலிமை, ஒழுக்க கல்வி உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இதற்கு காவல்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதே போல அந்த RSS முகாம் நடத்தியதற்காக அந்த பள்ளியின் அங்கீகாரத்தை ஏன் திரும்ப பெறக்கூடாது என்று விளக்கம் கேட்டு தமிழக தனியார் பள்ளிகள் கல்வி இயக்குநர் சார்பில் இந்த பள்ளிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. கடந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதை எதிர்த்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த பள்ளியின் தாளர் சுரேந்திரன் அந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்த போது இந்த பள்ளி நிர்வாகம் தரப்பில், அதாவது பள்ளி விடுமுறை காலத்தில் தான் இந்த RSS முகாம் நடத்தப்பட்டது, இந்த பள்ளியின் செயல்பாடுகளுக்கு இதன் காரணமாக எந்த ஒரு இடையும் ஏற்படவில்லை என்று ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த மனு தொடர்பாக பிப்ரவரி 17ஆம் தேதிக்குள்ளாக பதிலளிக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறைக்கு மற்றும் தமிழக தனியார் பள்ளிகள் கல்வி இயக்குநரகம் ஆகியவற்றுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.